ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹசீன்ஸ்கேப். இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டன்லப் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லிட்டில் இண்டியா மாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராயல் ஸ்பைசி தோசா கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது ஹலால் சர்டிஃபைடு ஆல்சோ. இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே பாட் பேஸ் பண்ணி இருக்குது. மண் சட்டியில் பேஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா யூனிக்காக டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த கடையில் இந்த பாட் தம் பரோட்டா, மட்டன் ஸ்பைசி, ராயல் ஸ்பைசி மட்டன் பிரியாணி, ராயல் ஸ்பைசி தோசா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது போக இந்த கடையில் கொல்கட்டை, ஸ்வீட் கொல்கட்டை, வடை, பணியாரம் இதெல்லாம் இருக்குது. இது போக காம்போ ஆஃபர்னு இட்லி, பொங்கல், வடை, ஸ்வீட்டுன்னு $3 கூட காஃபி $4 கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கினது தேங்காய் பால் தம் பரோட்டா, ராயல் ஸ்பைசி சட்டி தோசா ப்ளஸ் சீஸ் தோசா. இதுதான் நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக மேலே சீஸ் போட்டு நல்லா கிறிஸ்பியாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த தம் பரோட்டா பார்த்திங்கன்னா சட்டியில் ஃபுல்லாக தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற பரோட்டா எல்லாமே நூல் பரோட்டா தான். நூல் பரோட்டாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி சிக்கன் 65 பீசஸ் வச்சு அதில் அந்த சிக்கன் கிரேவியும் சேர்த்து போட்டு தேங்காய் பாலும் போட்டு அதை மண்சட்டியில் வச்சு தம் பண்ணி அதை கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த நிர்வாணா ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ்ஷு கேரளா டிஷ் இருக்கும், கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி இருக்குது இந்த டிஷ்ஷு. நூல் பரோட்டாலாம் அவ்வளோ கிறிஸ்பி ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்குது. சிக்கன் அந்த கிரேவி அந்த மசாலா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த டிஷ் இந்த இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பைசி தோசை, ராயல் சட்டி ஸ்பைசி தோசை பார்த்திங்கன்னா வெளியில் இந்த கோன் மாதிரி ஷேப்பில் சீஸு இதெல்லாம் போட்டு அந்த மண் சட்டியில் அதுக்கு கீழே கிரேவி, கீமா கிரேவி வச்சு கொடுத்துருக்காங்க வாழை இலையில் சுற்றி. சீஸ் தோசை ஓகே, நார்மலாகவே கோன் தோசை மாதிரி சீஸ் சுற்றி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சீஸுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த சட்டி தோசாவை எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியல. அவங்கக்கிட்டே கேட்டேன் எப்படி சாப்பிடணுன்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இதை எடுத்து தனியாக பார்த்தீங்கன்னா கீழே கீமா மசாலா இருக்கும், நீங்கள் தோசையை தனியாக வச்சுட்டு கீமா மசாலாவை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருந்துச்சு. இது போக பணியாரம் வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்களா? எந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.